தமிழ் நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழும் பெரியார் பற்றாளர்களே, அறிஞர்களே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இன்று ஒரு சிறப்பான நிகழ்வாக நகைச்சுவை பற்றி பேச உள்ளோம். நகைச்சுவை மிகவும் முக்கியமான பங்கு என்பது அனைவரும் அறிந்ததுதான். நல்ல பேச்சாளர்கள் சிறந்த நகைச்சுவையுடன் பேசுவார்கள். அதிலே சிறப்பு என்னவென்றால், அந்த நகைச்சுவை மற்றவர்களை புண்படுத்தாதபடி இருக்க வேண்டும். அதில் சிறந்தவர் ஆசிரியர் ஐயா அவர்கள். புண்படுத்தாமல் ஊக்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு நகைச்சுவையாக பேசுவார். ஆமாம், முதல் படம் போடுங்க. தந்தை பெரியார் அவர்களே சிறந்த நகைச்சுவையாளர் என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். நல்லா அவருடைய எழுத்துக்கள், பேச்சு எல்லாத்துலேயுமே நகைச்சுவை கலந்துருக்கும். நான் உயர்நிலைப்பள்ளி படிக்கும் பொழுது தந்தை பெரியார் அவர்களுக்கு கேக் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அந்த 25 பைசா வின்சென்ட் கேக்குன்னு திருச்சியில் விற்கும். அதுவும் 2 மலை வாழைப்பழம் தான் வாங்கிட்டு போவேன். அப்போயே சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு பேசுவார், கேள்வி கேட்பார். நல்லா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு முறை தோழர் ஒருவர் பெரிய கேக் வாங்கிட்டு ஐயாவுக்கு போயிருக்கார் பிறந்த நாளைக்கு. ஐயா அப்படியே சுற்றிலும் பார்த்துருக்காரு. உடனே சொன்னாராம், இந்த கேக்கு நான் சாப்பிட்றதுக்கு வந்தியா, இல்லை இவ்வளோ பெரிய கும்பலை கூப்பிட்டு வந்திருக்கியா, அவங்களாம் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டாராம். அவர் கேக்கு மட்டும் வாங்கிட்டு போனார், 50-60 பேர்த்த கூட கூப்பிட்டு போயிருக்கார். அந்த மாதிரி ஆசிரியர் அவர்கள் சிறு வயதிலேயே பேச ஆரம்பித்தார். அடுத்தது அவருடைய இளம் வயதிலேயே மேடை பேச்சாளராக ஆகிவிட்டார். அடுத்த ஸ்லைடுமா, நான் பேச பேச மாற்றுங்க. குணப்பிரியா, அடுத்தது. சிறு வயதிலேயே பேச ஆரம்பித்து விட்டார். பேசுவது மட்டுமல்ல, திருமணங்களுக்கு தலைமை தாங்கி திருமணங்கள் நடத்தும் அளவிற்கும் சிறப்பாக வாழ்க்கை துணை ஒப்பந்தங்கள்லாம் நடத்தி வைத்திருக்கிறார். அடுத்து மேடை பேச்சுகள், சிறிய கூட்டமாக இருந்தாலும் சரி, பெரிய மாநாடாக இருந்தாலும் சரி, மிகவும் அருமையாக நகைச்சுவை கலந்து பேசுவதில் மிகவும் வல்லவர். அவருடைய நகைச்சுவைகள் பலவாறு உள்ளன. அதிலே ஒன்று நம்முடைய மும்பை கணேசன் அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். அவர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், திறவாய் கதவே தாழ் திறவாய், ஆலய மணி கதவே தாழ்த்திறவாய் என்று பாடுவது உங்களுக்கெல்லாம் பெரிய புராணத்தில் அப்பர் பாடினது. அது ஆசிரியர் என்ன சொன்னார்னு கேட்போம். ஐயா மும்பை கணேசன் அவர்களை இப்போ பேச அழைக்கின்றேன். கணேசன் பேசுங்க. மும்பை கணேசன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, பேசுங்க. வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். தலைவர் நம்முடைய ஆசிரியர் அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு 1999 இருந்து ஐயா அவர்கள் மும்பை வந்தார்கள் என்று சொன்னால், ஐயா அவர்களோடு பயணிக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்து வருகிறது. அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதிலே ஏராளமான செய்திகள் நமக்கு இருந்தாலும் நம் மனதில் நிற்கின்ற சில நகைச்சுவை செய்திகள். பொதுவாக 2013ஆம் ஆண்டு சமூக நீதிக்கான பன்னாட்டு பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பிலே ஆசிரியர் பெயர் இருக்கக்கூடிய வீரமணி சமூக நீதி விருதை அன்றைக்கு மராட்டிய மாநிலத்துல அமைச்சராக இருந்த ஜெகன் புஷ்பால் அவர்களுக்கு வழங்குவதற்காக இங்கே நிகழ்ச்சி ஏற்பாடாக இருந்தது. அங்கே நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மற்ற பெருமக்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். இங்கே ஒரு தங்குற அறையிலே எல்லோரும் தங்கியிருந்தோம். பிறகு உணவு அருந்தி விட்டு வந்து தங்கியிருந்த அறையை திறக்கிற போது திறக்க முடியவில்லை. பிறகு அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களை அழைத்து இதை திறக்க வேண்டும் என்று ரொம்ப முயற்சி எடுத்தார்கள். ரொம்ப நேரம் முயற்சி எடுத்தார்கள், திறக்க முடியவில்லை.
பிறகு நாங்கெல்லாம் கதவுக்கு முன்னாலே காத்து கொண்டு மருத்துவர் ஐயா மற்றும் தோழர்கள் ஆசிரியர் எல்லாம் நின்னோம். உடனே ஆசிரியர் அவர்கள் நம்முடைய டாக்டர் ஐயா பின்னால திரும்பி, சார் நீங்க தமிழ் மீது ரொம்ப பற்று ஈடுபாடு உள்ளவருங்க உள்ளவர் தானே, நீங்க ஒரு பாட்டு படிங்க ஐயா, இந்த கதவு திறக்கட்டும் என்று ஒரு நகைச்சுவையை சொன்னார்கள். அந்த அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சிரிப்பொலி அங்கே நிகழ்ந்தது. அது ஒன்று போக, இன்னும் ஒன்றையும் நான் சொல்லுகிறேன். அண்மையில மும்பையில மாநாடு நம்ம நடத்தணும். அந்த மாநாடு நடத்துற போது ஐயாவோடு பேசி கொண்டிருந்தேன். நான் இந்த ஆப்டிக்கல் டெக்னீஷியன், கண்ணாடி எல்லாம் செய்யறது, அந்த அந்த வேலை செய்யறது. அதனால முக்கியமான தலைவர்கள் யாராவது இங்க வந்தாங்கன்னா அந்த கண்ணாடி எல்லாம் ஐயா அந்த ஸ்க்ரூ எல்லாம் டைட் பண்ணி நல்லா கண்ணாடி எல்லாம் கலட்டி அதை தூய்மைப்படுத்தி நல்லா தொடச்சி நோஸ் பேட் எல்லாம் போட்டு கொடுக்கறது வழக்கம். அப்படி தொடச்சி எல்லாம் கொடுத்த போது போட்டு பார்த்துட்டு ஐயா நல்லா பளிச்சுன்னு இருக்கே, புதுசா தெரியுது, நல்லா இருக்கு என்று சொல்லி கொண்டிருந்தோம். பக்கத்துல நம்முடைய மும்பை லெமூரியா அறக்கட்டளையினுடைய தலைவர் அண்ணன் குமரராஜன் அவர்கள் இருந்தார்கள். அவர் உடனே தன்னுடைய கண்ணாடியை கலட்டி, இந்த கண்ணாடி கூட கணேசன் தான் பண்ணி கொடுத்தாரு என்று சொல்லி அந்த கண்ணாடி இப்படி வளைத்து காட்டினார். அது ஒரு 3 பீஸ் ரிம்லெஸ் சொல்லக்கூடியது. அதை எப்படி வளைத்தாலும் அது உடையாது. அப்படி வளைத்த போது உடனே என்னை பார்த்து, என்ன கணேசன், ஒரு அரசியல்வாதிகள் தான் மக்களை எப்படி வேணாலும் அதிகாரத்தை திருப்புவார்கள், அப்படிப்பட்ட அரசியல்வாதிக்கு செய்து கொடுக்க வேண்டிய கண்ணாடிய நம்ம குமரராஜன் இவர் தமிழ் மொழி இனம் சார்ந்து பேசக்கூடியவர் செஞ்சு கொடுத்திருக்கீங்களே என்று ஒரு நகைச்சுவையாக சொன்னார். அது எதை எடுத்தாலும் உடனடியாக அவர் சொல்லி விடுவார்கள். அந்த கண்ணாடி அவர் வளைத்து காட்டினார், இந்த பாருங்க ஐயா, இது எப்படி வளைச்சாலும் ஒன்றும் ஆகாது, உடைஞ்சு போகாது என்று சொன்ன போது உடனடியாக ஐயா சொன்னார்கள், இது அரசியல்வாதிகளுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியதை நீங்க என்ன போட்டிருக்கீங்க என்று சொன்னார். இதெல்லாம் ஒரு இயல்பாக உள்ளது. இந்த மாதிரி ஏராளமான செய்திகள் உள்ளன என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க ஒரு வண்டியில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க போது அப்ப அந்த காலத்துல பரமத்தி வேலூர் அதுல மாணவர்களுக்கான பயிற்சி முகாம் நடத்துவாங்களாம். அந்த மணல் பரப்புல, அந்த ஆற்றங்கரை அந்த மணல் பரப்புல அப்படி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அப்படி உரையாற்றி கொண்டிருக்கிற போது நேரம் கடந்து கொண்டே செல்கிறது. மாணவர்கள் உணவருந்த வேண்டும். 10 மணி, 11 மணி, 12 மணி அளவுக்கு போகிற போது இதை யார் சொல்லுவது போய் கவிஞர் இடத்துல, ஐயா இதை கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது, சீக்கிரம் முடிக்க வேண்டும், யார் சொல்வது என்று இவங்க மாணவர்களுக்குள்ள ஒரு சரி, ஒரு வழியா அதாவது புரட்சி கவிஞர் அவர்களுடைய மகன் கோபதி என்ற மன்னன் அவரிடத்துல ஒரு சீட்டை எழுதி கொடுத்து கவிஞர்கிட்ட கொஞ்சம் கொடுங்க என்று சொல்லுகிற போது இவர் பின்னாலே நின்று கொண்டு கவிஞரை பின்னாலே அப்பா 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 என்று அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இவர் பேசிக்கொண்டது ஒரு நேரத்துல அப்படி கோபத்துல திரும்பி அந்த சிட்டையை வாங்கி பார்த்து விட்டு, இருக்கிறான் போறான், நீ போய் உட்கார்றான் என்று சொன்னதாக ஆசிரியர்கள் சொல்வாரு. இதெல்லாம் ஒரு பழைய 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள செய்திகள். இப்படி ஏராளமான செய்திகள். ஐயா அவர்களோடு இங்க இருக்கக்கூடிய பல பெருமக்கள் பயணிக்கின்ற வாய்ப்புகளை பெற்றவர்கள் தங்களும் தங்களுடைய அந்த நகைச்சுவையை ஐயா அவர்கள் சொன்ன செய்திகளை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய நம்முடைய இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் மருத்துவர் ஐயா உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். நன்றி 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 கணேசன் அவர்களே, நன்றி. திருவள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொன்னார். நம்ம எப்போவுமே நகுக தான். ஐயாவோட இருந்தால் எப்போவுமே சிறப்பு தான். அதாவது தோழர்கள் கடுமையான உழைச்சிட்டு ஏதாவது சிக்கலில் மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி கதவை திறக்க முடியல, ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போது எல்லாம் மற்ற தலைவர்கள்லாம் எல்லாம் கோச்சிக்குவாங்க, அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் ஐயா கிட்ட நல்ல இது என்னன்னா, உடனே அதை அப்படியே அந்த சுச்சுவேஷனை மாற்றுறதுக்காக ஒரு நகைச்சுவை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்திடுவார். அதுதான் முக்கியம். எவ்வளவோ இக்கட்டான நிலைமைகள்லாம் நான் பார்த்துருக்கேன். மற்றவங்களாம் அப்படியே இதாக இருப்பாங்க. இவர் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை சொல்லி அப்படியே இதை மாற்றிடுவார். நான் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் நியூயார்க்கு வந்திருந்தோம். நியூயார்க்கில் பேராசிரியர் பால்கட்ஸ் அவர்கள் அவருடைய நூலகத்துக்கு அழைத்து ஆம்ஹர்ஸ்ட் நியூயார்க்குக்கு நாங்கள் செல்கிறோம். ஏர்போர்ட்டில் போகிறோம். பிளேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு.
அவர் பால்கட்ஸ் விமான நிலையத்தில் இருந்துட்டு பிளேன் வரலன்னு திரும்பிட்டார். அப்புறம் நாங்கள் இறங்கின உடனே நான் அவருக்கு தொலைபேசியில் சொல்லவும் அவரே வந்து இருந்து கூப்பிட்டு போனார். ஆனால் கூட வந்த பெட்டிகள் வரல, லக்கேஜ் வரல. அதனால் ரொம்ப வருத்தமாக இருந்து நாங்கள் அப்புறம் போனோம். ஒரு வழியாக போனோம்னா அங்கே தங்குற அறையில் அவருடைய விருந்தினர் மாளிகையில் அங்கே போய் தங்கணும். விருந்தினர் விடுதியில் அங்கே போய் தங்கினா ஒன்றுமே இல்லை கையில். ராத்திரி படுக்கணும். ராத்திரி நேரம் ஆகிடுச்சு. ராத்திரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவர் பாவம் பால் கட்ஸ் வயதானவர் அப்படியே இருந்தார் கூடவே. அங்கே வந்து அந்த ரூமில் பெரிய பெரிய துண்டுகள் ரெண்டு இருந்துச்சு. அதனால் ஐயா ஒரு துண்டை கட்டிக்கிட்டாரு, நான் ஒரு துண்டை கட்டிக்கிட்டேன். அதான் இரவு உடை அதுதான். அப்போ ஐயா நல்ல நிறைய ஜோக்குன்னா ஜோக்கு, அத்தனை ஜோக்கு அடித்தார் வரிசையாக. எல்லாத்தையும் உருவிக்கிட்டு கடைசியில் துண்டோட விட்டுட்டீங்களே, எல்லாத்தையும் உருவிக்கிட்டு கடைசியில் துண்டோட விட்டுட்டீங்களே அப்படின்னாரு. ஆனால் நல்ல வேலையாக உடனே அடுத்த காலையில் எல்லாம் வந்துடுச்சு. அடுத்து அம்மா ஊமை ஜெயராமன் இருக்காரம்மா, ஊமை ஜெயராமன். அவர் பேர் தான் ஊமை. பேச்சாளர் வந்து ஐயா நல்ல சிறப்பான அவரு பேச்சாளர். ஐயா அவரு அவர் இணையலைங்க. சரி, அப்போ நீங்கள் தான் அவர் பேரில் நீங்கள் தான் பேசவா? அப்போ. நான் வந்து நீங்க சொன்ன இந்த நகைச்சுவை தான் சொல்லலான்னு வந்தேன். கரெக்டா வந்து எவ்வளவு ஈக்குவலா ரெண்டு பேரும் யோசிக்கிறோம் பாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல இந்த சொல்லுங்கள் சொல்லுங்கள். வாழ்வியல் சிந்தனைகள்லாம் அதை எழுதியிருப்பாங்க ஐயா. ஐயா எழுதியிருப்பாங்க. அப்ப வந்து கடைசியா அப்போ வந்து எப்படி முடிப்பாருன்னா, வெளிநாடு போனா வெளிநாடுல இருக்கிற தங்கும் அறைகள்ல ஒரு டவல் இருந்தா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை முடிச்சிருப்பாரு. அது வாழ்வியல் சிந்தனைகளை இந்த நிகழ்ச்சி அப்படி எழுதியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். எனக்கு டக்குன்னு நகைச்சுவைன்னு சொல்லும்போது நிறைய எனக்கு நினைவுல இருந்துச்சுங்க. ஒரு சிலது ஒரு ரெண்டே ரெண்டோ மூணோ மட்டும் சொல்றேன். ஒரு தடவை பெண்ணாகரத்துல வந்து தந்தை பெரியார் சிலை திறப்பு, ஒகேனக்கல்ல, அது பெண்ணாகரத்துல. அப்போ வந்து அவர் தீர்த்தகிரி ஐயா தலைமையில அங்க நடக்குது. அப்போ வந்து ஒரு கம்யூனிட்டியை சொல்றாங்க ஐயா. கம்யூனிட்டி சொல்லும்போது 24 மனை தெலுங்கு செட்டியார் அப்படின்ற ஒரு சமூகத்தை சொல்லணும். அப்போ வந்து அதை சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க, ஒரு பழைய பிளாஷ்பேக் சொல்றாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வந்து இந்த 24 மனை தெலுங்கு செட்டியார் அப்படின்றத எப்படி தமிழ்ல, சாரி மன்னிக்கணும், இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாரு அப்படின்னா, அந்த இதா டிரான்ஸ்லேட்டர் எப்படி இது பண்றாங்க போது 24 மனை தெலுங்கு செட்டியார்ன்றதுக்கு 24 பிளாட்ஸ் தெலுங்கு செட்டியார் அப்படின்னு அந்த இவர் பண்ணாங்கன்னா, அது அந்த நகைச்சுவை வந்து அந்த கூட்டம் வந்து அவ்வளவு சிரிச்சோம் நாங்கெல்லாம். எனக்கு நல்லாவே அது ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி இப்ப ரீசெண்டாங்கயா, இது வந்து நகைச்சுவையும் கிடையாது, நகைச்சுவைன்னு நம்ம சொல்றோம். இருந்தாலும் நான் வந்து ரொம்ப நாள் என்னால வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரை ரொம்ப நாள் மறக்கவே முடியல. அவரோட பொம்மிடியே ஏதோ ஐயா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு நாங்க அந்த ஐயா இப்ப நின்றுகிட்டே தானே பேசுறாங்க. அப்போ வந்து நாங்க உள்ள இருக்கும்போது நாங்க கேட்டோம், என்ன ஐயா நீங்க நின்றுகிட்டே பேசுறீங்க, கால் வலிக்கலையா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கும்போது ஐயா என்ன சொன்னாங்க, அட குடு செல்வி, நம்ம தான் தேர்தலே நிக்க போறது இல்ல, அதுக்கு பதிலாக ஏதோ இப்படி வாடுறது இல்லையான்னு நிக்கலாம் அப்படின்னு ஐயா வந்து நகைச்சுவையா சொன்னாங்கய்யா. அதுல பின்னாடி என்னன்னு நான் கீழே இறங்கின பிறகுதான் பிராட்ல சொன்னாரு, ஏமா நீங்க அதை சொல்றீங்க, ஐயா நகைச்சுவையா அதை பேசுறாங்க, ஐயாவுக்கு வந்து கால் ரெண்டும் வீங்கி இருக்கு, அந்த வழியோட தான் அவரு இந்த பிரச்சாரத்தை வந்து அதை செஞ்சிட்டு இருக்காருன்னு பிராட்லா சொன்னார். உண்மையிலே எனக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்து இது எனக்கு நினைச்சு நினைச்சு ஒரு 4 நாள் தூக்கமே வரல. இந்த மாதிரி இருந்தெல்லாம் நம்ம பண்ணமே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன் அந்த இது. அதே மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டா அந்த டிவியில நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, விஜய் சேதுபதியோட ஒரு விளம்பரம், எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சிசிடிவியை சொல்லுவாங்க. ஆனா ஐயா வந்து இப்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னையே இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான், மேல இருக்கவன் பார்த்துக்குவான், கண்டிப்பா மேல இருக்கவன் பார்த்துக்குவான், அது கடவுள் இல்ல சிசிடிவின்னு ஐயா சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த விளம்பரம் வரும்போதெல்லாம் ஐயா சொன்னதான் நினைவு வருது. இன்னும் நிறைய இருக்குங்க, எனக்கு இப்போதைக்கு இவ்வளவுதான் ஞாபகம் வருது. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய நினைச்சு அது நினைவுக்கு வரல. சொல்லி நானே நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு ஐயா வந்து அவருடைய உரையாடல்ல நம்ம ஏதாவது நம்ம பேசுற போது எல்லாமே ஐயா அது மாதிரி சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இதுதாங்க. ரொம்ப நல்ல சிறப்பா இதுல எல்லாம் பேசுங்கய்யா. நன்றிங்க. இந்த 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 தலைப்பே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றிங்க. நன்றி அம்மா, நன்றி அம்மா. ஐயாவுடன் பழகிய பலர் அவருடன் பயணம் செய்யும் பொழுது அவருடைய நகைச்சுவையை கண்டு மலைக்காமல் இருக்க முடியாது. தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார். எது சொன்னாலும் பட்டு பட்டுன்னு வரும். ஆமா கலைஞர் சிறந்த நகைச்சுவையாளர். ஆமா கலைஞரும் அவரும் சேர்ந்து பேசுகிறத கேட்ட சந்தர்ப்பங்கள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ ஆமா சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஆமா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பெரிய தலைவர்கள் விபி சிங்கு, பெரிய ஆளுங்க கூடலாம் உட்காந்து அவர் பேசுகிறப்ப, இங்கே பால் கட்ஸ் மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பேசுகிறப்பெல்லாம் எந்த பேச்சிலையுமே ஒரு சிறந்த நகைச்சுவை இருக்கும்.
கருத்து இருக்கும், ஆஹ் அதே சமயத்தில் நகைச்சுவையும் இருக்கும். இந்த நகைச்சுவை மாதிரி இருக்கும். பல சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்திருக்குண்ணா. அதான் இருக்கு. அவரோட ஆமா. அப்ப பழகினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா. ஐயா கோபாலகிருஷ்ணன் வந்து ஒளிவண்ணனுடைய தந்தையார். மிகவும் சொல்லுங்க. அருமையாக அவருடன் பழகியவர். பல நேரங்களில் ஒளிவண்ணன் கூட இருந்திருப்பார். இப்பொழுது ஐயா ஒளிவண்ணன் அவர்களை அழைக்கின்றேன். ஒளி வாங்க. அண்ணன் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து பாராட்டு, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு பேசுறது. முன்னால பேசின தோழர்கள் மாதிரி தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் திடீர்னு வந்து யோசிச்சா வரமாட்டாம போயிருமோன்னு. நல்ல வேளை எனக்கு நினைவுக்கு வந்து ஒரு 2 3 வந்துச்சு. இருந்தாலும் நேரம் கருதி மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றத முதல்ல நான் சம்பந்தப்பட்ட ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 90களில் வந்து ஐயாவுக்கு வந்து இடைக்கிடை தங்கம் கொடுக்கறதுல வந்து என்னோட பங்குக்கும் நான் வந்து ஒரு ஒரு காயின் கொண்டு போய் கொடுத்தேன். எனக்கு இன்னும் கூட நினைவில், அது கால் சோரனா அரை சோரனான்ட்டு ஆனால் தெரியல. ஆனால் ஒரு இதை வந்து ஒரு பெட்டியில வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு. அவங்களுக்கும் வாங்கினேன், ஐயாவுக்கும் வாங்கிட்டு வந்தோம். அதுல என்ன குளறுபடி நடந்தது தெரியல. அப்ப நான் கொண்டு போய் அந்த பெட்டியை ஐயா வந்து சந்திச்சு, அன்னைக்கு ஐயா காலம் சென்ற மடிப்பாக்கம் ஞானசுந்தர ஐயா விட்டு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு போயிருந்தது அங்க வச்சு ஐயா கிட்ட அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஐயா வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு ஒரு நாள் கழிச்சு வந்து எனக்கு ஃபோன் வந்தது. அதுல நீங்க வந்து எவ்வளவு வச்சிருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் பத்தால நான் கொடுத்ததெல்லாம் உள்ள ஒண்ணுமே இல்லை, காலியா இருந்தது. ஏன்னா நான் வந்து அதுல போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். அதுக்குள்ள எங்க வீட்டுல வந்து அந்தமா அதை எடுத்து இங்க இந்த பக்கம் வச்சுட்டு அதை மாத்திட்டாங்க. இதுல வர மாதிரி, சினிமால வர மாதிரி டப்பா மாறிடுச்சு. ஐயாவுக்கு என்ன பண்ணா, கல்யாண வீட்டுல வாங்கி யார்கிட்டயே கொடுத்தோம், அப்படியே போயிடுச்சு, அதனால என்னடான்னு அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு எடுத்து போய் கொடுத்து சாரி எல்லாம் கேட்டேன். இது வந்து நடந்தது 90களில் நடந்தது. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு சத்தியமா நான் அந்த நிகழ்ச்சியே நான் மறந்தவே போயிட்டேன். அப்படி ஒண்ணு நடந்ததே நான் வந்து மறந்துட்டேன். அது ரொம்ப இயல்பா சாதாரணமா போயிடுச்சு. நாங்க வந்து வேற ஒண்ணு கவர் கொண்டு போய் பணம் செக் ஒண்ணு கொடுக்கும்போது ஒளிவண்ணன் அப்படின்னாரு, கூப்பிட்டாரு திரும்ப, நில்லுங்க அப்படின்னாரு. உடனே எல்லாருக்கும் முன்னாலே என்ன அந்த கவரை பிரிங்க அப்படின்னாரு. ஏன்னா ஒளிவண்ணனுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு. ஒளிவண்ணன் கிட்ட ஒரு இடம்கிட்ட காலி டப்பா கொடுக்குறாரு அப்படின்னு ஐயா சொன்னாரு. எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுது. எப்படி இவ்வளவு நாள் கழிச்சு நினைவு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப இப்ப எல்லாரும் அங்க இருந்தவங்க நகைச்சுவையா வந்து யதார்த்தமா வந்து சிரிச்சாங்க. சொன்னது போல அவர்கிட்ட வந்து இப்ப இயல்பாகவே வரும் அந்த இடத்துல. அங்க வந்து அந்த ஒரு ஒரு சொற்களை வந்து அடுக்கியே வந்து பேசக்கூடிய இருப்பாரு. நான் கூட ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டேன், எப்படி எப்பவுமே நீங்க நாற்காலியில் இப்ப பாருங்க, நம்ம உட்காந்து ரொம்ப இப்படி சாஞ்சி உட்காந்துக்கிறோம். ஆனா ஐயா பாத்தீங்கன்னா எப்பவுமே முன்னால் அப்படியே உட்காந்துருப்பாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் சொல்லுவார், ஐயா எப்போ வேணா கூப்பிடுவாருங்க, அப்ப டக்குன்னு எந்திரிச்சு ஓடுறதுக்கு அது சரியா இருக்கும். ஆனா அப்படின்னு வந்து ஒரு 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 எதையுமே ஒரு இயல்புல சொல்லக்கூடியவர். கடைசியா வந்து நாங்க ஒரு 4 5 நாளைக்கு முன்னால ஐயாவை ஒரு பயோகிராஃபிக்காக இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரத்துக்கு மேல பண்ணியிருக்கிறோம். ஒரு 10 12 சிட்டிங் மேல உட்கார்ந்துருக்கிறோம். அதுல கடைசியா நான் வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்களா, எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், என்னோட பங்கு முடிஞ்சிச்சு, ஆனா திரும்ப வந்து அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா எடிட்டர்ஸ் வருவேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட நான் கேட்கறேன். இது வந்து பயோகிராஃபிக் இல்ல, பர்சனலா நான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு இன்னைக்கு காலையில ஒருத்தரை பார்த்தாலே சாயந்தரம் மறந்து போகுதுயா, ரொம்ப சங்கடமா இருக்கு. யாராவது வந்து நல்லா பேசுறாங்க, நம்ம தவிக்கிறோம். ஒரு 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 2 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தது. ஒருத்தர் ஒரு இடத்துல சந்திச்சுட்டு அவங்க ரொம்ப நேரம் பேசுறாங்க, என்னால பதிலே சொல்ல முடியல. உடனே அவங்க கொஞ்சம் வருத்தம், ஒரு ஒரு எரிச்சலும் வந்துச்சு. ஸோ எல்லாம் நினைவு இல்லை போட்டிருக்கு உங்களுக்கு, உங்க நினைவுல இருக்கிற அளவுக்கு நாங்க முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இது ஐயா கிட்ட சொன்னேன் நான், எப்படிங்க ஐயா வந்து வந்து நினைவுல வச்சுக்கிறீங்க, இந்த 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 இது கூட இந்த நகை கொடுத்ததுல தங்கம் கொடுத்ததுல கூட நான் நானே மறந்துட்டேன், நான் நீங்க நினைவு வச்சிருக்கேன். அந்த மாதிரி யாராவது ஒரு ஊர் சொன்னா உடனே அது தொடர்பான செய்திகளை வந்து சொல்றீங்க. யாரோ ஒருத்தர் ரயில் நிலையத்துல வந்து ஒருத்தர் பக்கத்துல வந்து ஒருத்தர் போட்டோ எடுத்துக்கலாமான்னு எடுத்துட்டாரு, எந்த ஊருன்னு சொல்லிட்டு பேரை சொன்ன உடனே அவர் சம்பந்தமான செய்திலாம் சலசலன்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுத்துறீங்க. இதுக்கு என்ன ஏதாவது பிராக்டிஸ் இருக்கா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டான். அப்போ கவிஞர் இருந்தாரு. கவிஞருக்கு வந்து அப்பதான் வந்து நாங்க பாராட்டு கொடுத்தாங்க. அவருக்கு வந்து பன்னாட்டு விருது கொடுத்ததுக்காக அவருக்கு வந்து பாராட்டு. கவிஞர் இருக்காரு, பொருளாளர் குமரேசன் இருக்காரு, பிரின்ஸ் எல்லாம் இருக்காரு. ஐயா ஒரு நிமிஷம் உத்து அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமான்னு கேட்டாரு. என்னன்னாரு, அது எப்படி நீங்க மறக்குறீங்கன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. என்னையான,
அந்த மாதிரி மறந்துட்டா நிம்மதியா இருக்கும் போல இருக்கு. ஏன் தான் சில விஷயங்களை நம்ம நினைவுல வச்சிருக்கிறோம், சில நினைவுல வச்சுக்கிறோம் அப்படிங்கிற போது இந்த அசோக் 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 ஃபோன் ஆஃப் இது பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. முடிச்சிரு அசோக் சார், நான் முடிச்சிட்டேன். ஆ, ஆ. அதனால அந்த உடனே வந்து ஐயா வந்து நம்ம எதா அவர்கிட்ட பெரிய இதே வந்து வியந்து கேட்கும் போது அவர் உடனே உங்ககிட்ட இருக்கிற அதை சொல்லுங்க, அந்த மறதியை எனக்கு சொல்லிக் கொடுங்க, நிம்மதியா இருக்கலாம், சில நேரம் மறந்தாலே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுறாரு. இது அவர்கிட்ட இருக்கிற அது அந்த அந்த இயல்பான நகைச்சுவை வந்து அவரு இந்த பேட்டி எடுக்கும் போது ஒரு இடத்துல வந்து சொன்னது எனக்கு நினைவு இருக்கு. அவர் வீட்டுல வச்சு சொன்ன போது நம்ம திரும்ப அவர்கிட்ட கேட்டது அதான் கேட்டோம். நம்ம எப்படி வந்து அதே மாதிரி ஒரு நீண்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம எப்படி அடித்தளம் அமைக்கணும்னு கேட்கும்போது அவர் சொன்ன பல காரணங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை சொன்ன இன்னொன்னு வந்து நம்ம எதையுமே வந்து லைட்டா எடுத்துக்கணுங்கன்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். எதையுமே வந்து ஒரு நகைச்சுவைங்கிற வார்த்தையை சொல்ல, எதையுமே நம்ம இயல்பா எடுத்துப்போம். இப்ப தேர்தல் தோல்வி கூட இப்ப தோழர் சொன்னாங்க, நான் 2-3 நாள் வருத்தப்பட்டேன், எனக்கு வந்து இது மாதிரி நிறைய தோழர்கள் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இதுல மீள முடியல அப்படின்லாம் பேசும்போது ஐயாவோட அது ஒரு 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 3 நாளா அதை கழிச்சு பேசும்போது அவர் போய் எடுத்துட்டாரு. இயல்பா பகுத்தறிவுவாதிங்க இப்ப வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கணுங்கிற அப்ப இந்த நகைச்சுவைங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் வந்து திணிச்சு பேசி அப்படிலாம் இல்லை, இயல்புலயே அவரை கொண்டு வரக்கூடியது. ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஐயா வந்து திடீர்னு எனக்கு வந்து நல்லா எடுக்க முடியல, இருந்தாலும் நினைவுகள் வரதை நான் வந்து பின்னால வந்து குரூப்ல பகிர்றேன். மற்றவங்களுக்கும் வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அண்ணன் டாக்டர் சோம இளங்கோவனுக்கும் அந்நியார் சரோ அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி நன்றி ஒளிவண்ணன், நல்ல சிறப்பு, நன்றி. இந்த எம்டி கவர் கொடுக்கறது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு வீரமணி சமூக நீதி விருது கொடுத்தப்ப ஹிந்துவில் ஒரு படம் போட்டிருந்தான். அதாவது நாங்கள்லாம் சிரிக்கிற மாதிரி, நானும் சிரிக்கிற மாதிரி, எல்லாம் கலைஞரை பார்த்து சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியாக போட்டிருந்தான். அந்த படத்தோட இது என்னன்னு கேட்டால், நான் வந்து அந்த கவரை கொடுக்குறேன். அப்போ வந்து ஐயா வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, கலைஞர்கிட்ட சொல்கிறாரு, திறந்து பாருங்க எம்டியாக இருக்க போகுது அப்படின்னாரு. அதான் எல்லாரும் சிரிச்சது. அந்த படம் தான் ஹிந்துவில் போட்டிருந்தான். அடுத்து பகுத்தறிவாளர் கழக நேரு அவர்கள் ஐயாவிடம் பலமுறை பழகி பேசியவர், அவரை அழைக்கின்றேன். நேரு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி. தோழர்களுடைய இந்த அனுபவ பகிர்வுங்கிறது உண்மையிலேயே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஐயா மருத்துவர் சோமலங்கன் ஐயா அவர்களுக்கும் அம்மா சரோஜா இளங்கோன் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை கூறி சில செய்திகளை வந்து பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். ஒரு 2-3 செய்திகளை மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன். 2005 வந்து கேரள யுக்திவாதி சங்கம் ஒரு மாநாடு வச்சிருந்தாங்க. கேரளாவுக்கு நானு, ஐயா அறிவுக்கரசு ஐயா, ஆசிரியரோட எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். போயிட்டு திரும்ப வரும்போது அவங்க 2 பேரும் சென்னைக்கு போயிட்டாங்க. நான் வந்து இப்படி திருவனந்தபுரம் வழியா மதுரைக்கு வரணும். வர்ற வழியில வந்து எனக்கு வந்து அந்த செல்போன் வந்து தொலைஞ்சு போச்சு. அதனால வீட்டில் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. இவங்க பதறி போய் நேரடியாக ஐயா அறிவுக்கரசு அவருக்கு போனை போட்டு, என்னங்க இப்படி உங்க கூட வந்தாரு, ஒரு நாள் ஆச்சு, ஆளக்கானா, நீங்க மட்டும் திரும்பி வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அவர் அதை அப்படியே ஆசிரியர் சொல்ல, எப்ப பார்த்தாலும் சரி, நானும் என்ன இணையரும் சேர்ந்து இருக்கும்போது, என்னம்மா நேரு பத்திரமா இருக்கிறாரா, பத்திரமா வச்சிருக்கிறோமா கட்சியில அப்படிங்கிறத கேட்பாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்த்துவா கூட திருப்பி திருப்பி அதை பார்க்கும்போது கேட்பது என்பது அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா மதுரையில வந்து போட்டோ ராதான்னு ஒரு தோழர் இருக்காரு. ஒரு ஊர்வலத்துல ஆசிரியரை வரவேற்று எல்லாரும் கூட்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த பையன் மட்டும் என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு ஆட்டோவுக்கு வெளியே நின்று ஆசிரியர் வாழ்கன்னு சொல்லிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு கோஷம் போடுற மாதிரி கோஷம் போட்டார். டக்குன்னு ஆசிரியர் அதை பார்த்துட்டாரு. வண்டியை நிப்பாட்ட சொல்லினாரு. நிப்பாட்டி இப்போ போட்டோ ராதாவை கூப்பிட்டு பக்கத்துல வந்தோடனே, ஏயா நீங்களாம் வாழணும்னு நாம இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம், நீ சாகிறதுக்கு துணிஞ்சு போய் அப்படி போய் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன விதமும் சரி, அதுக்கடுத்து அவர் வந்து கடுமையா அவரை வந்து சொல்லி மாத்துனதும் சரி. ஒரு இன்னைக்கெல்லாம் 41 பேர் இறந்தா கூட அதை பத்தி கவலைப்படாதவர்கள் தலைவர்கள்னு சொல்லக்கூடிய நிலையில ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒரு தொண்டன் இப்படி ஆட்டோவை விட்டு வெளியே நிற்கிறாங்கிறத கூப்பிட்டு, நீ என்னையா நாங்க வந்து வாழ்றதுக்கு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்க, நீ என்ன சாகிறதுக்கு இயக்கம் நடத்துற மாதிரி இப்படி போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு ஒரு வேணு கூட ஐயா கூட போகும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு நகைச்சுவையா சொல்லுவாங்க. ஐயா நம்முடைய மருத்துவர் ஐயா சொன்ன மாதிரி சிலதை சொல்ல முடியும்,
சிலது சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய அந்த நகைச்சுவை உணர்வு, வயது வித்தியாசம்லாம் இல்லாம இயல்பா, எளிமையா தொண்டர்களோட அவர்களோடு இயந்து அந்த பேசுறது, அந்த அரசியல் விட்டுலாம் நிறைய சொல்லுவார் நகைச்சுவை. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நகைச்சுவையா இருக்கும். அந்த ஊரை சுற்றிய ஒரு நகைச்சுவையா இருக்கும். அவரோட அந்த வேன்ல போறது பழகுறது என்பது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனா சில விஷயங்களை வந்து அவரை பார்த்து நான் வந்து வியந்திருக்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் போறோம். போகும்பொழுது அப்ப ஐயா வந்து அப்ப 72 73 வயசு இருக்கக்கூடிய வயது. கையில ஒரு சூட்கேஸ் வச்சிருக்கிறாரு. நாங்க கூட கூடிய தோழர்கள், நானு அண்ணன் குமரேசன் எல்லாம், ஐயா அந்த சூட்கேஸை கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். என்ன ஐயா என்னால அதை சுமக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சும்மா வாங்கயான்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸை அவரே தூக்கிட்டு வர்றாரு. இப்படி ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க நம்ம தோழர்களோட சேர்ந்து போகும் பொழுது அதை வந்து என்னால தூக்க முடியும், என்னால தூக்க முடியாதுன்னு நினைக்கிறியா நீ? சும்மா வாங்கயா நானே சுமத்து வரேன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பெருந்தன்மை என்பது மட்டுமல்ல, தலைமை பண்பு வந்து அவ்வளவு வியக்கி வைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு அரங்க கூட்டம், கர்நாடகத்தை சேர்ந்த சாமி வந்திருக்கிறாரு, ஐயா ஆசிரியர் எல்லாம் வந்திருக்கிறாரு. என்னுடைய மகன் அன்புமணி அப்ப வந்து 4-5 வயசு இருக்கும். கையில ஒரு பம்பரை வச்சிருந்தான், சுத்திக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஆளை காணோம். எங்கடா இருக்கான்னு பார்த்தா ஐயா ஆசிரியர்கிட்ட போய் நிக்கிறான். அவன்கிட்ட இருக்க அந்த பம்பரத்தை சுத்த தெரியலன்னு ஐயா ஆசிரியர் அந்த பம்பரத்தை வாங்கி சுத்தி கொடுத்துட்டு இருக்காரு. நான் பக்கத்துல போய் பதறி போய் ஐயா ஐயா அப்படின்னு, என்னையா நான் அவன் கூட சேர்ந்து பம்பரம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு பதற அப்படின்னாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய அந்த அந்த அணுகுமுறை என்பதும் நகைச்சுவை என்பதும் நம்ம வந்து வாழ்க்கையில பெற்ற அந்த அவரோடு இணைந்து அந்த நேரங்களில் வேலை செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை, உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஐயா ஆசிரியர் அவர்கள். அதே நேரத்துல வாழ்க்கையை வந்து எப்படி இயல்பா எடுத்துக்கணும், சில சங்கடங்கள் வரும்பொழுது கூட அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். சொன்னார்ல, நம்ம பிளைன்ல வந்துகிட்டு இருக்கையில திடீர்னு ஒரு ஆள் வந்து இப்படியே நம்ம வெடிச்சு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்ட போது ஒரு சிரிச்சுக்கிட்டே செத்து போக வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த எதிர்த்த கேள்வி கேட்டவர் பதறினாராம். என்னங்க எப்படி சொல்றீங்க செத்து ஆமாயா, பிளேன் வெடிச்சிச்சுன்னா எல்லாரும் ஜாக வேண்டியதான், இதுல என்ன இருக்கு, சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி அந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம். அது மட்டுமல்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குற்றாலத்துல பயிற்சி முகாம், 10 வயசுல 1943ல ஜூன் 27ஆம் தேதி ஐயா வந்து பெரியாருக்கு முன்னாடியும் அண்ணாவுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து பேச ஆரம்பிச்சவர். 83 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு குற்றாலத்துல ஒரு மிகப்பெரிய அந்த நினைவை சொல்லி அந்த ஒரு சால்வையை போர்த்தி நாங்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா சொல்லிட்டு அதே உற்சாகத்தோட 1 மணி நேரம் பாடம் நடத்தினார். அண்ணன் ஒளிவண்ணன் அவர்கள் சொன்னதை போல ஒவ்வொரு நிகழ்வும் வந்து எப்படி ஒரு நினைவு வச்சிருக்கிறாரு, ஆட்களை, பெயர்களை, அப்புறம் அந்த ஊர்களை ஒவ்வொன்றையும் நினைவு வச்சு அவர் சொல்லக்கூடிய அந்த நகைச்சுவை என்பது மட்டுமல்ல, அவர் சொல்லக்கூடிய அந்த பல்வேறு செய்திகளை மட்டும் நம்ம தனியா ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய தொகுத்தே கூட புத்தகமாக போடுற அளவிற்கான செய்திகள் இருக்கிறது என்பது சொல்லி மற்றவர்களுக்கு வழிவிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மிக அருமையாக ஒருங்கிணைக்கக்கூடிய அம்மா பேராசிரியர் வேலம்மாள் அவர்களுக்கும், நம்முடைய ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்திற்கும், ஐயா டாக்டர் செம்மல் அவர்களுக்கும், அதே போல மருத்துவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் நேரு ஐயா. அம்மா ஒரு படம் போடுங்கம்மா. குணப்பிரியா ஒரு படம் போடுங்க. அடுத்த படம். குணப்பிரியா படம் வரல. வந்திருக்கு ஐயா ஒரு படம். ஐயா ஐயா மலர்களோடு நிக்கக்கூடிய ஒரு படம் இருக்கு. என்னுடைய கம்ப்யூட்டர்ல வரலையே. சரி. வந்திருக்கியா? ஐயாவோட நடைப்பயிற்சி போறதற்கு அது வந்து அவருக்கு வந்து நடைப்பயிற்சி, எங்களுக்கெல்லாம் வந்து ஓடும் பயிற்சி. அவர் கூட ஓடணும், நடக்க முடியாது. அந்த மாதிரி நடந்துட்டு எங்கள் பென்சில்வேனியா நாங்கள் இருந்த வீட்டில் அங்கே வந்து ஒரு அருமையான பூச்செடி, அதை பார்த்ததையும் உடனே அங்கே நின்று பார்த்து அழகாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் இந்த படம். என் கம்ப்யூட்டரில் சரியாக படம் வர மாட்டேங்குது, நான் பார்த்துக்கிறேன். அடுத்தது ஐயா மும்பை ரவிச்சந்திரன் அவர்கள், வாங்க.
ரவிச்சந்திரன் இருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதா? பேசுங்க பேசுங்க. ஐயா கேக்குதா? சத்தம் கேக்குதா? ஹலோ பேசுங்க. ஐயா நல்லா ஹலோ கேக்குது, பேசுங்க. ரவிச்சந்திரன் ஐயா நல்லா கேக்குது. ஹலோ நல்லா நல்லா பேசுங்க. கேக்குதுங்க, பேசுங்க. ஹலோ ஐயா கேக்குதா? சத்தம் கேக்குதா? பேசுங்க ரவிச்சந்திரன் பேசுங்க. சத்தம் கேக்குதா? ஐயா பேசுங்க. இத்தனை தடவை சொல்றது. சத்தம் கேட்கல, நீங்க பேசுறதுதான் கேக்குது. சத்தம் கேக்குதா ஐயா? சத்தம் வருதா? ஐயா, ஐயா உங்களுக்கு கேக்குது. கேக்குதா? கேக்குது, உங்களுக்கு தான் கேட்கல சார், உங்களுக்கு தான் கேட்கல. ஒரு தடவை ஐயா வந்து முன்னால ஒருத்தர் நம்ம திடல்ல இருந்தாரு, ஆள வந்தாரா யாரும் தெரியல, அந்த இது போட்டிருப்பாங்க காதுல இயரிங் மிஷின் போட்டிருப்பாரு, நினைவிருக்கான்னு தெரியல. அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசுறாரு. அவர் கேட்டு பேசாம இருக்கிறாரு. ஐயா சொல்றாரு, மிஷின் ஆன் பண்ணாதானங்க கேட்கும் உங்களுக்கு, நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவரு வந்து அப்புறம் தான் மிஷின் ஆன் பண்ணாரு. ஐயா திட்டிகிட்டே சொன்னாரு, ஏதாவது திட்டினா கூட நீங்க வந்து மிஷினை ஆஃப் பண்ணிட்டா நல்லதா போயிருமையா. பேசுங்க ரவிச்சந்திரன். இல்ல சத்தம் வருதாங்க? அவர் இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அவர் இது சரியில்லை. அடுத்து யாராவது பேசுகிறவங்க கையை தூக்குங்க. அடுத்தது நாள்தோறும் 24 மணி நேரம் நமக்கெல்லாம், இவருக்கு மட்டும் 26 மணி நேரம் அந்த மாதிரி உழைப்பை கொண்டு இருக்கும் ஐயா ஒருத்தநாடு குணசேகரன் அவர்களை அழைக்கின்றேன். ஐயா குணசேகரன் வாங்க. குணசேகரன் வணக்கம் வணக்கம் பேசுங்க பேசுங்க. ஐயா, வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. பேசுங்க, நகைச்சுவை பேசுங்க, ஐயாவோட நகைச்சுவை. இல்ல அதெல்லாம் பேசுங்க. உங்களுக்கு நீங்க பேசுவது கேட்பது தயாராக இருக்கிறேன். அதனால உங்களுடைய கேட்க பேசுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நல்ல எடுத்துக்கிற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து ஐயா கந்தசாமி ராஜா பேசுங்க. கந்தசாமி ராஜா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் பேசுங்க. கேக்குது கேக்குது, பேசுங்க. ஒரு முறை கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பொதுக்கூட்டத்துக்கு நம்ம தலைவர் வந்திருந்தாரு. அப்பொழுது நான் 20 ரூபாய் நோட்டை நூலில் தைத்து அவருக்கு மாலையாக போட்டேன். போடும் பொழுது அந்த நூல் சுத்திச்சு, சிக்கல் வந்துடுது. அப்ப தலைவர் என்ன சொன்னாரு, பணம் என்றாலே சிக்கல் தான் அப்படின்னு சொன்னார். நல்லது, நன்றி நன்றி. அந்த அம்மா அளவுக்கு அடுத்த படம் போடுங்கம்மா. என்ன படமா? நீங்க நிக்கிற படம் போட்டிருக்காங்க ஐயா. நல்லது நல்லது. ஐயா வந்து யாராவது எதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்கள மகிழ்ச்சிடுவார் உடனே. இந்த போட்டிருக்க சட்டை வந்து என்னுடைய தம்பி டாக்டர் தமிழ்வேலுங்க சிகாகோவில் கொடுத்தாங்க. அதை போட்டுக்கிட்டு உடனே அவருக்கு மகிழ்ச்சி. அவரை விமான நிலையத்துக்கு போயிருந்தார் அனுப்புறதுக்காக. அவர் கையில் பாருங்க என்ன இருக்கு தெரியுதா? உடம்புல எதையும் இருக்கும், கையில புத்தகம் இருக்கும். கையில அதான் புத்தகம் முத்திரை. இருக்கு. உடம்புல இதயம் இருக்கும், கையில புத்தகம் இருக்கும். அதான் அவருடைய முத்திரை. அடுத்து சரோ இளங்கோவன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா வந்து கூட இருந்தா அவரு நிறைய ஜோக்கடிச்சுட்டே இருப்பாரு. ஆனா எனக்கு நாங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அவங்களோட இருக்கிறப்ப. நேரம் போறதே தெரியாது.
சாப்பாடை வச்சா அது இந்த குருவி மாதிரி கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு பேசுறது சிரிப்பா நல்லா பேசுவாரு. நமக்கெல்லாம் ஜீரணம் ஆயிரும் அவருக்கு கூட உட்காந்து சாப்பிட்டோம்னா, அப்படி சிரிப்பா நல்லா பேசுவாங்க. நல்ல நல்ல அர்த்தமுள்ளதா இருக்கும். சும்மா இந்த இதெல்லாம் இல்லாம நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா சிரிப்பா பேசுவாங்க. ஒண்ணு வந்து நாங்க அவரை நியூயார்க்கு இது அந்த ரோட் ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். எங்க வீட்டுல இருந்து வழியில நியூயார்க்ல அங்க ஒரு பெரிய ஆறு ஓடுது, அது பேர் ஹட்சன் ஆறுன்னு பேர். அங்க வந்து அது அழகா இருக்கும். அந்த ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், அந்த உயரம் ஆறு வந்து ரொம்ப 100-200 அடி கீழே ஓடிட்டு இருக்கு அங்க. இந்த மாதிரி இயற்கையான இடத்துல எல்லாம் எல்லாருமே நின்று பார்ப்பாங்க. ஐயாவுக்கும் காமிக்கணும் அப்படின்னு நாங்களும் இறங்கி அந்த இடத்த பார்த்துட்டு இருந்தோம். அப்ப வந்து ஒரு பக்கத்துல ஒரு பிக்னிக் டேபிள் 2-3 இருந்தது. அதுல ஒண்ணு வந்து ரொம்ப வேடிக்கையா இருந்தது. அதுல வந்து ஒரு ரொம்ப வயசான பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. ஒரு அம்மா ஒரு சின்ன வயசு அம்மா, அப்புறம் 2-3 இளைஞர்கள், பெண்களும் ஆண்களும் இருந்தாங்க. ஐயா பார்த்துட்டு ரொம்ப அருமையா இருக்காங்க, இந்த ஃபேமிலி வந்து இங்க வந்து ஏதோ விசேஷமா கொண்டாடுறாங்களே, நம்ம ஊருன்னா பெரிய மண்டபத்துல தான் கொண்டாடுவாங்க, இவங்க இயற்கையோட ஒரு கொண்டாடுறாங்களேன்னு அவருக்கு ஒரு இது. யாரோ சொன்னாங்க இங்க ஒரு பர்த்டே பார்ட்டி அவங்க வைக்கிறாங்க, ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, பர்த்டே பார்ட்டி வரணும். உடனே ஐயா போனாங்க. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, எதுக்காக வர சொன்னாரு. போய் அந்த இதுக்குள்ள கிஃப்ட் ஷாப்ல போய் தேடுறாரு ஐயா. தேடிட்டு ஒரு பர்த்டே கிரீட்டிங் வாங்கிட்டு வந்து சரி அந்த பாட்டிக்கு தான் பர்த்டே வைக்கிறாங்க போல் இருக்குன்ட்டு எல்லாம் உட்காந்து எழுதுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஐயாவோட இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பாகவும் ஒரு அது ஆச்சரியமாவும் இருக்கு. யாரோ தெரியாதவங்களுக்கு போய் எழுதுறாரு ஐயா, எழுதணும்னு அப்படின்னு உட்காந்து எழுதி ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு மொட்டையா அனானிமஸா இது பண்ணி அவங்கள பாட்டு பாடி கொடுக்குறோம் அந்த கார்டு. கடைசியில என்னன்னா அந்த பர்த்டே வந்து பாட்டிக்கு கிடையாது, அந்த அவங்க மவளுக்கு பக்கத்துல இருக்காங்களே அவங்க மவளுக்கு எல்லாம் சிரிச்சோம். ஐயாவோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி இருந்தது, இந்த பாட்டிக்குன்னு நினைக்கிறாங்க. இப்ப சின்னவங்களா அவங்க வந்து ஒரு 60 வயசு இருப்பாங்க. அவங்க என்னன்னா அவங்க பெரிய ஃபேமஸான ஆளு, நியூயார்க்ல பெரிய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு 100 பேர் சேர்ந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு பாட்டெல்லாம் பாடுவாங்க. ரொம்ப பெரிய தியேட்டர்ல பிரமாதம் நடக்கும். டிக்கெட் எல்லாம் நியாய காசா இருக்கும், ரொம்ப காசா இருக்கும். ஐயா வந்து சிம்பிளா போய் கனெக்ட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து இது பண்ணது அது எங்களுக்குலாம் அவரு ஒரே ஒரு இது மாற்றம், அந்த வயசானவங்களுக்கு இல்லாம இந்த யங் ஆனுக்கு ஆசிரியர் வந்து இது பர்த்டே கொடுத்துட்டாங்க, பர்த்டே பார்ட்டியும் நடத்திட்டாங்க. ரொம்ப சிரிப்பா இருந்தது. அது மாதிரி ஏதாவது ப்ராக்டிக்கலா ஏதாவது நல்லா செய்வாங்க, நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதோட நிறுத்திக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அருமையான நிகழ்ச்சி, நல்லா சிறப்பா இருக்கும். எதுவுமே கேக்குதா? கேக்குது. அடுத்து இந்த படம் வந்து நண்பர்கள் வந்துருவாங்க, திடீர்னு வந்துருவாங்க. இந்த இளவட்டங்கள்லாம் அவருடைய இளைய நண்பர்கள். நாங்கள் வீட்டில் இருக்கப்போ வந்துருவாங்க, எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு, எல்லாத்துக்கும் புத்தகம் கொடுத்துட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒளிவண்ணன் துடித்து கொண்டே இருக்கிறார். இப்ப என்னன்னா என்ன துடிப்புன்னு கேட்டுருவோம். இல்ல சும்மா இருந்ததுங்க அப்படியே. இப்ப ஒண்ணுன்னா வருது. இப்போ இனியனோட திருமணத்துல வந்து நடந்த விஷயம். இனியன் திருமணத்துல மேடைக்கு வந்து மணப்பெண்ணும் மணமகனும் வந்துட்டாங்க. ஸோ அண்ணன் சுபவியும் வந்துட்டாங்க, ஆசிரியரும் வந்துட்டாங்க. நான் வந்து அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டேன், அந்த சம்பந்தி 2 பேரையும். நளினியை காணோம்னு சொல்லி நளினி எங்கன்னு பார்த்தா அங்க ஒரு லேடி நின்று இருந்தாங்க. எங்க நாங்க இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னாங்க நளினி. இது வந்து யாருக்கும் தெரியாது, மேடையில ஐயா கமெண்ட். அதுக்காம ரொம்ப மேக்கப் போட்ட பார்த்தா அவனுக்கு அடையாளமே தெரியல உனக்கு அப்படின்னாரு. எனக்கு அது வந்து அவ்வளவு சிரிப்பு ஒண்ணு. 2வது வந்து அந்த அவங்க வந்து செயின் போடணும்னு சொன்னாங்க, தாலி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் செயின் போடணும் போது இந்த மகன் வந்து செயின் போடும்போது அந்த செயின் அந்த தலைக்குள்ளேயே போல அந்த பிள்ளைக்கு. ஏன்னா அவங்க எப்போ வாங்கியிருக்காங்க முன்னாலே அதாவது ஜடையெல்லாம் போட்டதுனால போறது ரொம்ப சிரமப்பட்டு, ஆனா விடல, போராடி வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 45 to 1 minute 45 seconds இல்லைன்னா 1 நிமிஷம் கூடுதலாகி அந்த செயினை இப்படி அப்படி வளைச்சி உள்ள போட்டாங்க. அத வந்து ஐயா வந்து உரையில வந்து ரொம்ப நல்லா சொன்னாரு. வாழ்க்கைன்றது எப்படின்னா, அவர் சொன்னாரு, எதிர்பார்ப்போட நம்ம வந்து ஒரு திருமணத்துக்கு உள்ள போறோம். அது வந்து உண்மையாவே நிறைய பேர் அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஐயா பேச்சே கேட்டதில்லை. அவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பனர்கள். அவங்களுக்கு வந்து ஐயானா வந்து ஒரு பயங்கரமான ஒரு உருவமா நினைச்சிட்டு இருந்தவங்க அன்னைக்கு வந்து அவர் சொன்னது எல்லாம் கேட்டுட்டு சிலாக்கித்து பேசுனாங்க. அதுக்கு அதை வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அப்ப சொன்ன விஷயம் இதுதான். அவர் என்ன சொன்னாரு, ஒரு சின்ன சம்பவத்தை
ரொம்ப இயல்பா நகைச்சுவை சொன்னாரு. கல்யாணத்துக்கு முன்னால வந்து திருமணத்துக்கு முன்னால நம்ம இப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்போட உள்ள வந்துருவோம். அப்படிதான் இந்த பிள்ளைக்கு வந்து அந்த செயினை முன்னால பண்ணிட்டாங்க. ஆனா அந்த செயினை உள்ள போடும்போது ரொம்ப சிரமமா இருந்தது. இருந்தா கூட அந்த தம்பி வந்து அந்த செயினை வந்து நம்ம எப்படியோ உள்ள 2 பேரும் சேர்ந்து போடுறாங்கல்ல அந்த செயினை உள்ள கழுத்துக்குள்ள. அதே மாதிரிதான் வாழ்க்கையில வந்து நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத போது இப்ப சில பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து நம்ம அதை வளைஞ்சு கொடுத்து பிளெக்சிபிளா போகணுங்கிறதுக்கு தான் சுட்டி காட்டினது அது அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப 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 ரசிச்சா இந்த நகைச்சுவை. ஆனா அங்க எங்களுக்கு மட்டும் மேடையில தெரிஞ்ச நகைச்சுவை வந்து நிறைய மேக்கப் போட்டதுனால இப்ப அவன் வந்து அவனுக்கு வந்து நல்லியே அடையாளம் தெரியல அப்படின்னு சொன்னது. அதெல்லாம் அந்த இடத்த வந்து நம்ம அந்த ஏற்பாட்டினுடைய இறுக்கத்தை குறைச்சி சகஜமா சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல். நன்றி நன்றி. அந்த மேக்கப் போட்டு விட்டதே நீங்க தானே தெரியாது எல்லாத்துக்கும். அதுக்குதான் ஒரு குரூப்பே வேலை செய்யும். நம்ம எதுக்கு போடுறது? அதுதான் கல்யாண வீட்டுல வந்து நல்லது. அடுத்து ஐயா ரவிச்சந்திரன் இப்ப பேசுங்க, கேக்குதான்னு பாப்போம். பேசுங்க ஐயா. வணக்கம். கேக்குதா? இப்போ கேக்குது, பேசுங்க. இப்ப கேக்குதா ஐயா? நல்லா கேக்குது, பேசுங்க ஐயா. பேசுங்க ப்ளீஸ். நல்லா கேக்குது, பேசுங்க. ரவிச்சந்திரன் பேசுங்க. ஆஃபா தான் இருக்கு. ஹலோ ஐயா, கேக்குதா? பேசுங்க ரவிச்சந்திரன், பேசுங்க. கேக்குதா? பேசுங்க. சரி, ஓகே 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 ஓகே. ஐயா வணக்கத்துக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. எனக்கு எனக்கு 2 நிகழ்வு தான் ஆசிரியருடைய இந்த நிகழ்ச்சி சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது நகைச்சுவை சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி. ஒண்ணு வந்து அதாவது மும்பையில வந்து ஏர்போர்ட், அதாவது புது ஏர்போர்ட் வந்து திறக்கிற சமயத்துல, அதாவது திறக்கல ஏர்போர்ட், அப்போ வந்து ஆசிரியர்கள் மும்பைக்கு வந்திருந்தாங்க. ஐயா மருத்துவர் ஐயா மும்பைக்கு வந்திருந்தாங்க. அந்த சமயத்துல வந்து அதாவது சமூக நீதி, அதாவது ஆசிரியருடைய பெயர்ல வீரமணி விருது கொடுக்கறதுக்கு இங்க செகன் புஜ்பால் என்கின்ற அமைச்சருக்கு அப்ப பெரியார் பன்னாட்டு அமைப்பு சார்பாக இங்க வந்திருந்தாங்க. அப்ப மருத்துவர் ஐயா வந்திருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஏர்போர்ட் வந்து திறக்கிறதுக்கு முன்னாலே எங்களுக்கு வந்து இங்க மும்பையில நம்மளுடைய ஐஏஎஸ் அன்பழகன் அவர்கள் அனுமதி பெற்று கொடுத்து அந்த ஏர்போர்ட்டை வந்து, அதாவது நாளைக்கு அங்க போற வழியில வரும், அதாவது வெளியே ஒரு ஆஃப் மருத்துவரையா கூட இருந்தாங்க. ஒரே கலகலப்பான சிரிசிரிப்பு, அவ்வளவு ஒரு அது வந்து அதாவது சொல்ல முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு கண்டினியூவா அவ்வளவு ஒரு நகைச்சுவையான ஐயா துறையா கூட பயங்கரமா நகைச்சுவை பண்ணியிருந்தாங்க அந்த காலத்துல. ரொம்ப சிறப்பா இருந்தது. அது ஒண்ணு. 2வது, சமீபத்துல நடந்த மும்பை, அதாவதுல சுயமரியாதைக்கு 100ஆண்டு விழா இந்த நிகழ்வு வந்து மும்பையில் நடத்தப்பட்ட போது நாங்க நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது அடுத்த நாள் அதாவது சுத்தி பாக்குறது மும்பை மரீன் லைனுக்கு போயிருந்தோம். நானும் அண்ணன் கணேசன், பிறகு நம்ம பிரின்ஸ் எல்லாரும் போயிருந்தோம். அவ கடற்கு அப்ப நானும் கணேசன் ஆசிரியர் 3 பேரும் பட வந்து நம்ம யாரு அண்ணன் குமரராஜனும் நங்கையாவும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பிறகு காணும் பார்த்தா நாங்க முன்னால போயிட்டோம், அவங்க பின்னால நடந்து வந்தாங்க. அந்த ஆசிரியர் நின்று பின்னால முடிஞ்சு நின்றுட்டு, என்னையா அவங்க வந்தவங்க ஆளை காணுமையா அப்படின்னு பின்னால பார்த்தா அவங்க ரொம்ப தூரத்துல வந்துட்டு இருந்தாங்க. என்னையா வயதான தம்பதியர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னாரு. அந்த 2 தம்பதிகள் அவங்க ஆசிரியர் நங்கை குமரராஜன் நங்கை, என்ன வயதான தம்பதி அதாவது நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னாரு. நன்றி நன்றி ஐயா, நன்றி, மகிழ்ச்சி. நிறைய நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி. ஐயா வந்து நன்றி அறிதல்ல ரொம்ப 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 முக்கியம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவரோட குறைஞ்சது ஒரு 60 ஆண்டு காலம் அவர் நாகர்கோவில்காரரு ராஜ், MM ராஜ் அப்படின்னு வாஷிங்டன்ல அந்த காலத்தில் 60லேயே வந்தவர். அவ்வளவு சிறப்பாக ரொம்ப குடும்ப நண்பர் மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போயிடுவார். குடும்ப நண்பர் தான்.
அவர் வந்துட்டு அவர் வீட்டுக்கு போய் அவர் துணைவியார் வந்து பூனே அவங்களோட இருந்து அங்கே சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பார். எப்போ வந்தாலும் யாராவது பழைய நண்பர்கள், தில்லைராஜான்னு ஒரு பெரிய வயசான ஒரு ஈழத்துக்காரர், இப்போ அந்த மாநாடு நடந்தப்ப கட்டாயம் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நேர நெருக்கடி இருந்தாலும் போய் பார்த்துட்டு அந்த நன்றி அறிதலில் வந்து ஐயா மாதிரி வேறு யாருமே கிடையாது. இப்போ இந்த மடல் பார்க்குறீங்களா, இந்த மடல் எதுக்காக போட்டோம் தெரியுமா? ஒரு மணித்துளியை கூட வீணாக்க மாட்டார். காரில் போனாலும் சரி, வேனில் போனாலும் சரி, இதெல்லாம் எழுதுறது எங்கே? கார்லேயும் வேன்லேயும் போகிறப்ப தான். எப்படி எழுதுவாரோ எனக்கெல்லாம் தெரியாது. நம்மளாலாம் உட்காந்து ஒரு கையெழுத்து கூட போட முடியல. அதிலே உட்காந்து வேனில் தான் உட்காந்து நிறைய உண்மை கேள்வி பதில்கள்லாம் அதில் தான் எழுதுவார். நான் பார்த்துருக்கேன் இந்த கேள்வி பதில்கள். அடுத்தது அம்மா தமிழ்ச்செல்வி கை தூக்கியிருக்காங்க. என்ன சொல்லுங்க அம்மா. ஐயா நீங்க சொன்ன மாதிரிங்க ஐயா வந்து அந்த நன்றி அறிவிப்பு வந்து இப்ப நம்ம அவர் தங்கி இருக்கிற ரூமுக்கு போனா கூடங்க அந்த இருக்கிறவங்க, அந்த கிளீனரு, உணவு பரிமாறுறவங்க, கேர்டேக்கர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு நன்றி தெரிவிக்கிறாங்கய்யா. அது ரொம்ப நாங்கெல்லாம் பார்த்துட்டு இல்ல நம்மளே இதெல்லாம் ஒரு படிப்பனையா எடுத்துக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அதே மாதிரி இந்த நகைச்சுவையில வந்து ஒரு ஐயா வந்து தருமபுரி மீட்டிங் வந்திருந்தாங்க. வந்திருந்துட்டு நாங்க எல்லாம் மொரப்பூர்ல அவரை ட்ரெயின் அனுப்புறதுக்காக போனோம். ட்ரெயின் வந்து வந்துருச்சு, ட்ரெயின்ல ஏறி நிக்கிறாங்க. அப்ப எங்க பேரன் சித்தார்த் அம்பேத்கர் வந்து ஐயாட்ட வந்து கேக்குறாரு, தாத்தா ஆசிரியர் தாத்தா ஒரு டவுட் அப்படின்னாங்க. சொல்லுப்பா அப்படின்னாரு பொறுமையா. அது ட்ரெயின் போற நேரத்துல நீங்க யார பார்த்தாலும் எப்ப பார்த்தா ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. நீங்க வந்து எப்பயுமே மேடையில பேசுற போது குடும்ப தலைவர்னு சொல்றீங்க. எங்க குடும்பத்துல எங்க ஜெயராமன் தாத்தா மாதிரி எங்க தாத்தமாவும் அதே மாதிரி செய்யறாங்க. அப்ப குடும்ப தலைவின்னு தானேங்க சொல்லணும், 2 சொல்லணும் அப்படின்னு சொல்லணுமே. அவர் வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு பதிலெல்லாம் நம்ம எதிரே பார்க்க முடியாதுங்க. அந்த மாதிரி சொன்னாரு. வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்று இன்று முதல் குடும்ப தலைவர் என்று சொல்லுகிற நேரத்தில் குடும்ப தலைவி என்றும் அழைக்க வேண்டும், ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அது வந்து ரொம்ப வந்து சிறப்பான ஒரு இதா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க பேத்தி அவ நிரஞ்சனா அவரோட இந்த பெரியார் திடலுக்கு போயிருக்கும் போது பெரியார் சிலை கீழே அந்த நம்மளோட கடவுள் மறுப்பு வாசம் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கும். He who invented God is a fool அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி இவங்க வந்திருந்தவங்க ஆசிரியர் தாத்தா ஏதோ ஐயா நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. ஐயா நிகழ்ச்சிக்கு அப்படி நடந்து உள்ள அவர் ரூம்குள்ள போறாங்க. இவ பின்னாடியே ஓடி போய் தாத்தா 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 எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா, உடனே என்னம்மா டவுட்னாரு, அந்த பெரியார் சிலைக்கடியில எழுதி இருக்கிறது இந்த வாசகத்துல எனக்கு ஒரு டவுட்டுங்க தாத்தானோடனே ஐயா போனவர் திரும்பி வந்துட்டாரு. என்னம்மா டவுட்னு அங்க பக்கத்துல நின்னு கேட்டாரு. நீங்க ஹீ ஹூ இன்வென்டட் காட்னு இஸ் ஏ ஃபூல்னு வந்து தந்தை பெரியார் சொல்லியிருக்காருல, இந்த இடத்துல ஏன் நீங்க வந்து ஷீ போடல அப்படின்னு கேக்குறா. நீங்க ஏன் வந்து அந்த பெண்ணை வந்து அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தல அப்படி அவ நினைச்சு கேட்டாலா தெரியல. ஐயா வந்து எங்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. இது என்ன இந்த பிள்ளை இப்படி ஏடா கூடமா கேக்குதுன்னு. ஐயா வந்து ஒரே சிரிச்சுட்டு என்ன சொன்னாரு, பெண்கள் தான் அந்த காலத்துல அறிவாளியா இருந்திருக்காங்க, ஆண்கள்லாம் இவ்வளவு முட்டாளா இருந்திருக்காங்க. அதான் தந்தை பெரியார் சொல்லணும். அவ்வளோ வரையாம சிரிச்சுட்டா. அந்த மாதிரி ஒரு டைம்ல இதெல்லாம் வந்து ஐயாட்ட தாங்க. அது யார்கிட்டயுமே இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நன்றிங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. அம்மா அடுத்த படமா குணப்பிரியா, அடுத்த படம் அந்த அந்த படத்தை காமிங்க. ஐயா வந்து அந்த படத்தை போடுங்கம்மா. ஐயா வந்து பம்பரம் சுத்துனாங்கன்னு சொல்றாங்க அம்மா. ஐயாவுக்கு உண்மையிலேயே எந்த விளையாட்டுமே தெரியாது. நான் வந்து விளையாடாத விளையாட்டே கிடையாது. அவருக்கு வந்து எந்த விளையாட்டுமே தெரியாது. அவர் பழகினது பூரா எல்லாம் பெரிய ஆளுங்கள்ட்ட தான். அதனால இங்கே வந்திருந்தப்போ என்ன பண்ணோம், இதை கொடுத்து சார் இந்த குச்சி சார் இந்த பந்தை அடிக்கணும் சார் அடிக்க சார்னு பில்லியர்ட்ஸ் விளையாட வச்சோம். நல்லா சிரிச்சுக்கிட்டே நல்லா மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்த படமா நீங்கள் யார் பேசுகிறீங்களோ கையை தூக்குங்க. கை தூக்குனீங்கன்னா உங்களை கூப்பிடுவேன். இது வந்து முக்கியமானது. ஐயா வந்து வாழ்வியல் சிந்தனைகளில் நிறைய செய்திகள் நல்ல அடுக்கடுக்காக எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே படிக்கிறதுக்கு. அதில் நகைச்சுவை வேற நிறையா இருக்கும். இதில் வந்து இவர் ஐயா சுபமுருகானந்தம் அவர் இன்னைக்கு வர முடியல. அவர் வந்து ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு புதிய குரல் மாதிரி எழுதியிருப்பார். இதில் நடைப்பயிற்சியை பற்றி மிகவும் முக்கியமாக சொல்லியிருப்பார். எல்லாருமே கேட்கணும். 45 நிமிடத்திற்கு வேக நடைப்பயிற்சி குறைந்தபட்சம் வாரத்தில் 5 நாட்களுக்கு செய்தால் நோய் தடுப்பு சக்தியை உடலில் அது நிரந்தர வைப்பு நிதி போல் சேர்க்கும் என்பது உலக நிபுணர்களின் ஒருமித்த ஆய்வு கருத்தாகும் அப்படின்னு வாழ்வியல் சிந்தனையில் எழுதியிருப்பாரு. அதை வந்து ஐயா வந்து சின்ன 7 வார்த்தைகளில் சொல்லிட்டாரு முருகானந்தம்.
வாழ்விற்கு வைப்பு நிதி வைப்போம் நடையாளே, பால் செய்ய வேண்டாம் படுத்து. இப்போ என்னெல்லாம் திட்டுறாரு, நான்லாம் பொழுதுனைக்கும் உட்காந்தே இருக்கேன், எனக்கு விட்டு டோஸ் தான் இது, அதனால் அம்மா சிரிக்கிறாங்க, உட்காந்தே இருக்கிறீங்க பொழுதுனைக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் கொடுப்பாங்க. அடுத்தது யார் பேசுகிறீங்க? ஐயா மோகன் வைரக்கண்ணு வாங்க. வணக்கம். நன்றி. எனக்கு ஒரு முறை ஐயாவோட உரையை கேட்டேன். அப்போ வந்து எங்களுடைய நீங்க பேசிட்டு எங்களுடைய பொருளாளர் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இருக்காது எங்களுக்கு, ஏதோ ஒரு நிதி சம்பந்தமா பெரியார் உலகமா அது சம்பந்தமா தான் நினைக்கிறேன், ஆனா எங்க பொருளாளர் இருக்காங்க, ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உடனே ஆசிரியர் வந்து, இளங்கோவன் அப்படிலாம் நம்பிடாதீங்க, திமுகவில் ஒருத்தர் இருந்தாரு, பொருளாளராக தான் இருந்தாரு, அப்புறம் என்ன ஆனாரு தெரியுமா அப்படின்னாரு. அவர் வந்து எம்ஜிஆரை வந்து உடனே அதை ரெஃபர் பண்றத இங்க சொன்னாரு. உங்க பொருளாளரும் எம்ஜிஆர் மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி. நல்லா இருந்தது அந்த சமயத்துல வந்து அதை வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. இந்த அளவுக்கு இதுல பெரிய பெரிய நகைச்சுவை என்னன்னு கேட்டா, பொருளாளர் வந்து அவருடைய மகள் அருள் வீரமணி தான். ஆமா ஐயா தயவுதாச்சனமே இல்லாம அடிப்பாரு, யாரை விட்டு அடிக்கிறதுன்னு இல்ல. அதான் அவங்களும் இருந்தாங்க. அடுத்தது ஐயா சுதர்சன் கனடாவில இருந்து. சுதர்சன் வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. எனக்கு வந்து ஐயா வீரமணி ஐயாவோட நான் நேரடியா பார்த்தது எதுவும் இல்லை, அந்த வாய்ப்பு இது வரைக்கும் அமையல. இனி வரும் காலங்கள்ல அது மாதிரியான ஒரு இந்தியா செல்லும் பொழுது கண்டிப்பாக நான் செல்வேன். பட் இவங்க எல்லாரும் பேசினதுல வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஐயாவுடைய அந்த நகைச்சுவை, ஒரு எளிமையான ஒரு இது, குறிப்பாக அந்த அமெரிக்காவில் அந்த பர்த்டே கார்டு கொடுத்ததெல்லாம் அதுவும் அந்த குட்டி பெண் வந்து ஏன் ஹீ ஹூ இன்வென்டட் காட்ன்றத பதிலாக ஏன் பெண்களை சொல்லணும் போது அது சரியான ஒரு பதில் தான். பெண்கள் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு அந்த ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது ஒரு சரியான செய்தியை அந்த பெண்ணின் மனதுக்குள்ள, அது குழந்தையின் மனசுல சொன்னதெல்லாம் அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள், பயணிப்போம் ஐயா. எல்லா உறவுகளுக்கும் எனது அன்பான இதயம் கனிந்த நன்றி. சிறப்பாக நன்றிங்க. பயணிப்போம். எதுவும் சொல்லணுமா? உடனே இப்ப ஐயா சொல்லிட்டு இருந்த போது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த எங்க வீடு அங்க பிரின்சில்வேனியால உண்மையிலே நல்லா இருக்கும் அந்த இடம். பின்னாடி கார்டு மாதிரி இருக்கும். அப்புறமா இந்த ஹெல்த் கிளப் எல்லாம் அந்த ஐயா வந்து இந்த பூல் டேபிள்ல பில்லியர்ட்ஸ் ஆடுறதுக்காக ரெடியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஜாலியான இடம் தான், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் அங்க. நான் பின்னாடி வந்து ஒரு ஊஞ்சலை போட்டு அந்த போட்டோ எல்லாம் எடுத்துருந்தா அது எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு அழகான ஊஞ்சல் போட்டு அதில் உட்காந்து பின்னாடி உட்காந்து ரிலாக்ஸிங்கா நல்லா காத்துக்கு குழுகுன்னு வரும், நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆசிரியர் வந்திருந்தப்ப அவரை உட்கார வச்சு அம்மாவையும் உட்கார வச்சு ஆட்டி விட்டுக்கிட்டு இருந்தோம். அது சொன்னாரு, சார் எங்களுக்கும் இங்க மாதிரி இங்க ஒரு இடத்த வாங்கி போடுங்க, நாங்களும் வந்து என்ஜாய் பண்றோம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா அடிச்சு விட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் பேசுறது. சரி, அவ்வளோ ஈஸியா எதா இருந்தாலும் ஒரு மாதிரி லைட்டா எடுத்துக்குவாரு லைஃப வந்து. அதனால ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு இருந்தாரு. அதான் சொல்றேன்னு நினைச்சேன். அதே மாதிரி போட்டெல்லாம் ஓட்டினாரு. நான் ஒரு தடவை வர வந்து போட்ல கொண்டு போய் ஆளை விட்டு நீங்க தான் சார் ஓட்டணும் அப்படின்னு. கார் ஓட்டினதும் கிடையாது, சைக்கிள் ஓட்டினதும் கிடையாது. ஐயா போட்டை பிரமாதமா ஓட்டினாரு ஐயா. ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் வராது, நல்லா சந்தோஷமா ஓட்டுங்கன்னு நல்லா ஓட்டினாரு. அவருக்கு அவ்வளவு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா இருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எங்களுக்கு எல்லாம் ஒரே மகிழ்ச்சி தான். அந்த போட்ல ஓட்டுறப்பதான் நான் சொன்னேன், 2 இது நான் ஐயாவை நல்லா கிண்டல் பண்ணுவேன். ஒண்ணு சொல்லுவோம், ஐயா உங்களால முடியாது என்னால முடியும். என்ன பாரு, நீச்சல் அடிக்க தெரியுமா உங்களுக்கு அப்படிமா? ஏன்னா அடிப்பனே, கடப்பாறை நீச்சல் அடிப்பேன் அப்படின்னாரு. அதே மாதிரி அவருக்கு வயிற்றுல எப்பவுமே சாப்பாடு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. நான் சொல்லுவேன், சார் அதை பத்தி கவலைப்படாதீங்க சார், எனக்கு எதையும் தாங்கி வயிறு உண்டு சார், நான் அதை கொடுத்துட்றேன் சார் உங்களுக்கு அப்படிம்பேன். அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். தம்பி சிவகுமார், பஹ்ரைன்ல இருந்து சிவகுமார் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், பேசுங்க. நான் இப்பதான் வந்தேங்க ஐயா. நான் ஒன்னும்
இந்த மீட்டிங் அட்டன் பண்ணல. நான் ஒரு ஆபீஸ் வேலையில இருந்த ஒரு வேற ஒரு மீட்டிங்ல இருந்த டீம் மீட்டிங்ல. சரி சரி சரி. அடுத்தது யாரு? மாலதி கிருஷ்ணமூர்த்தி பேசுறீங்களா? ஒவ்வொருத்தரா யார் யார் பேசுறீங்களோ கை தூக்குங்க, இல்லை நீங்களா பேசுங்க. மாலதி கிருஷ்ணமூர்த்தி. அடுத்தது ஐயா இவர் இருக்கார, பேசுங்க. மாலதி பேசுறியாமா? அடுத்து இளவரசி, அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி கோவிந்தன். யாரு பேசுங்க? கை தூக்கிட்டு பேசுங்க. கணேசன், நீங்க எதுவும் பேசணுமா? ஐயா நான் பேசுறேங்க. பேசுமா. அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கம். ஐயா, இன்று வந்து வீரமணி ஐயா பத்தி நிறைய தகவல்கள், அவர்களுடைய நகைச்சுவை உணர்வு, அது வந்து நீங்க பேசின எல்லாத்தையும் வச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவர் வந்து அந்த துண்டு ஜோக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அம்மா சொன்னது வந்து அந்த பாட்டிக்கு பிறந்த நாள்ட்டு கிரீட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்க, அது அவங்க பொண்ணுக்கு பிறந்த நாள் இருந்துச்சு. அம்மா நிறைவாகவும் சொன்னாங்க, போட் ஓட்டுறது ஈஸி, எந்த வித ஆக்சிடென்ட் வராது, கார் சைக்கிள் தான் ஆக்சிடென்ட் வரும் அப்படின்னு ஐயா சொன்னதா அவங்க சொன்னாங்க. அம்மா சொன்ன ஜோக்கு, அந்த இயற்கையான இடத்துல கூட நம்ம ஒரு இடத்த வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே மாதிரி ஒளிவனால ஐயாவுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால முடியல. இருந்தாலும் அவர் சொன்ன அந்த காது மெஷின் ஜோக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம திட்டினா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அவர் நம்ம நேரு ஐயாவும் அழகா சொன்னாங்க, 2005 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும். அவர் வந்து ரொம்ப தலைமை பண்புகளோட செயல்பட்டார் அப்படிங்கிறத நேரு ஐயா அழகா சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஆட்டோக்கார் வந்து ஆசிரியர் வாழ்க அப்படிங்கவும் இவர் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லி, எப்பா உனக்காக நாங்கள் வாழணும்னு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம், நீ என்னப்பா சாகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொன்ன அட்வைஸ், அது ஒரு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி சூட் கேஸை கொடுக்க அப்படின்னு அவர் பெரியவர் சுமந்துட்டு வராரே அப்படின்ட்டு தோழர்கள் எல்லாம் கேட்கவும், அவர் இல்லை நானே கொண்டு வரேங்கிறப்ப, அதாவது நம்மளால எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கந்தசாமி ராஜா ஐயா சொன்னப்ப அந்த 20 ரூபா நோட்டு மாலை போட்டாங்க. ஆஹா, அப்பயே மாலை 20 ரூபாயெல்லாம் போட்டிருக்காங்க, அது சிக்கல் விழுவும். ஆமாப்பா, அப்படிலாம் சிக்கல்லாம் நிறைய தான் இருக்கும், அதெல்லாம் மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுதான் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு நோட் படி வச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை கேட்க அருமையா இருக்கு. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அந்த தமிழ்ச்சொல்லி மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க வந்து நன்றி கூறும் பண்பை உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாபெரும் பண்பு ஐயா வீரமணி ஐயா சொல்லியிருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. அந்த பணியாளர்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்றப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஆகா, நம்மளை கூட தனியா கூப்பிட்டு ஒரு மாபெரும் ஆசிரியர், மாபெரும் தலைவருக்கு சொல்றாரே அப்படின்னா அது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இன்னொன்னு ஐயா நீங்க கடைசியில சுதர்சன் ஐயாவும் நிறைய சொன்னாங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்க, உங்களால முடியாது யாரால முடியாது அப்படின்னு தலைவர் நீங்க சோம இளங்கோவன் ஐயா சொன்னது, அதே பலவிய நானும் அடிக்கடி அசம்பிளியில பிள்ளைகிட்ட டீச்சர்ஸ்ட நான் சொல்லுவேன். ரொம்ப பெருமையா இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, நோட் பண்ணி வச்சுக்கேன். நன்றிமா. அம்மா வேலம்மாள், உங்களுடைய சுருக்க ஒரே இந்த அம்மாவே சொல்லிட்டாங்க, பாத்தீங்களா? உங்க வேலையை உங்க நேரத்தை காப்பாத்திட்டாங்க. வெரி குட், நல்லது. அடுத்தது இளவரசி. இளவரசி வாங்க. இளவரசி அம்மா, வேற யாரும் சொல்றீங்களா? நேரம் ஆச்சு, நேரம் முடிக்க போறோம். வேற படம் இருக்காமா? குணம் ஐயா, ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க. அதாவது ஆசிரியர் அவர்கள் சொன்னதுதான், வெளிநாட்டுல, அதாவது ஒரு வெளிநாட்டுலதான், அமெரிக்காவில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஐயா சொன்னது. அடிகளார் அவர்களோட அங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. ஆசிரியர் அவர்கள், ஆசிரியருடைய இணையர், அம்மா, அடிகளார், இவங்க 3 பேரும் போறபோது ரொம்ப குளிரா இருந்திருக்கு. அப்ப அம்மா வந்து மோன அம்மையார் வந்து சொல்றாங்க அடிகளார்கிட்ட, சாமி இத நல்லா ரொம்ப குளிரா இருக்கு, நல்லா இறுக்கமா போத்திக்கிறீங்க அந்த மேல போட்டிருக்க அந்த ஆடை அப்படின்னு சொல்ற போது ஆசிரியர் அப்ப சொன்னாங்க, சாமிகளுக்கு குளிர் விட்டு போச்சு, அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாராம் ஐயா. அத சொன்ன உடனே அடிகளார் அவர்கள் ஆசிரியருடைய முதுகில ஒரு தட்டு தட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி கொண்டாடினதாக ஒரு கூட்டத்தில் ஆசிரியர் அவர்கள் சொன்ன செய்தி இது. ஆமா, மகிழ்ச்சி. நான் கூட இருந்திருக்கேன். அவங்க 2 பேரும் இருக்கப்ப நான் கூட இருந்திருக்கேன். 2 பேரும் அவ்வளவு நகைச்சுவையா பேசிக்கிட்டாங்க, கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க சொன்னது மிக முக்கியமானதுப்பா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணியார் இருக்காங்களே மோகன அம்மையார், அவங்க ஐயாவோட சிறப்பான நகைச்சுவையாளர். பயங்கரமான ஜோக் அடிப்பாங்க. நல்லா மட்டம் தட்டுறதெல்லாம் அருமையா மட்டம் தட்டுவாங்க, பேசுறது நல்லா இருக்கும்.
அவங்க கமெண்ட் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவங்க கூட போனோம்னா வேனில் போனப்போ சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம், அந்த அளவுக்கு இருப்போம். அம்மா இளவரசி இருக்கீங்களா? முடிக்க போகிறோம், நேரம் ஆச்சு. வேற யாரும் கடைசியா? பெரியார் கிருஷ்ணமூர்த்தி செல்வி கோவிந்தன், கண்மணி அம்மா இருக்காங்க ஐயா. கண்மணி கண்மணி வரீங்களா? ஐயா வணக்கம். பேசுமா. ம். ஐயா வணக்கம். நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்களை வந்து ஐயாவை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரியான நல்ல நிகழ்வா இருந்தது. ஐயாவினுடைய நகைச்சுவை பண்பு அப்படிங்கும் போது அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இணைஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிறைய சம்பவங்கள் ஐயாவோட நடந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு நான் ரொம்ப ரசிச்சு எல்லாரும் ரசிச்ச ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். பெரியார் பிஞ்சு மாநாடு நடந்தது. பெரியார் பிஞ்சுகள் மாநாடு. அப்ப வந்து அறிவியல் கண்காட்சி நடந்துக்க இடத்துக்கு வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தப்ப ஐயாவும் வந்து சுத்தி பார்த்து அந்த ஐயா அந்த சமயத்துல வந்துட்டு இருந்தாங்க. நான் ஓரமா ஒதுங்கிட்டு இருந்தேன். என்னம்மா கண்மணி எப்பமா வந்த அப்படின்னாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் வைகரையில் வெந்தாயா அப்படின்னு கேட்டாரு. சாலினி அம்மால இருந்து எல்லாரும் சிரிச்சுட்டாங்க அந்த இடத்துல. அவ்வளோ பரபரப்பான சூழல்ல கூட இயல்பா ஒரு விஷயத்த வந்து இணைய சொல்லக்கூடிய விஷயத்த வந்து ஐயா வந்து யதார்த்தமாவே அவங்க பேசுறதே சிரிப்பாதான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நகைச்சுவை மிக்க ஒரு பண்பாளரா நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் ஐயாவோட இணைந்து பயணிக்கும் போது எனக்கும் கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. என்னுடைய இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா.